Hello students, 2025 February நடந்த ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி டைப்ரைட்டிங் எக்ஸாமில் ப்ரைவேட் கேண்டிடேட்டுக்கு ப்ரைவேட்டாக நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்தாச்சு. அது எப்படி வாங்கினாங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். பாஸ் ஆன எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கம்பல்சரி சொன்ன டேட்டுக்குள்ளே போய் சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணிக்கிங்க. உங்களோட சர்டிஃபிகேட் எங்கே இருக்குது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் இந்த வீடியோ. பிடிஎஃப் வந்து இதோட கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக அட்டாச் பண்ணுறேன். தென் நம்மக்கிட்ட அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய குரூப்பில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக அந்த வீடியோவும் தென் பிடிஎஃப்பும் அனுப்பி வைக்கிறோம். செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸை ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்கு புக் அனுப்புறதுலேருந்து அந்த கிளாஸ் எல்லாமே உங்களுடைய ஃப்ரீ டைமில் தான் இருக்கும். நீங்கள் வீட்டில் உங்களுடைய ஃப்ரீ டைம் பார்த்து படிச்சுக்கலாம். வாட்ஸ்அப்பில் தான் இருக்கும். சரிங்களா? அண்ட் தென் எக்ஸாம் அப்ளை பண்ணி தரது, தென் சர்டிஃபிகேட் வர வரைக்கும். இப்போ இந்த பேட்சுக்கு சர்டிஃபிகேட் வந்தாச்சு. ஒரு பேட்சுக்குமே இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க நிறைய மாணவர்கள் நம்மளுடைய ஆன்லைன் வகுப்பு மூலிமா எக்ஸாம் போயிட்டு தான் இருக்காங்க. சர்டிஃபிகேட் நல்லபடியாக வந்துட்டு தான் இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இது எப்படி வாங்குறது, எங்கே போய் வாங்கலாம் அப்படின்னா, ஸோ தெளிவாக பார்த்துக்குங்க. டேட் வந்து 11ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதிக்குள்ளே நம்ம போய் வாங்கி ஆகணும். காலேஜ் ஒர்க்கிங் ஹவர்ஸில் தான் போகணும். அது எந்தெந்த காலேஜில் யாரோட சர்டிஃபிகேட்டில் இருக்குன்னு கீழே லிஸ்ட் இருக்குது. அதை நான் எப்படி பார்க்கலான்னு சொல்கிறேன். சரிங்களா? டேட் வந்து 11ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதிக்குள்ளே வரைக்கும். சரிங்களா? அதுக்குள்ளே வரைக்கும் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வாங்க முடியுங்க. அதுக்கு மேலே போயிடுச்சு சர்டிஃபிகேட் வாங்கலை அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் ரிட்டன் அனுப்பிடுவாங்க. சரிங்களா? ஸோ கரெக்டாக பார்த்துக்குங்க. காலேஜ் ஒர்க்கிங் ஹவர்ஸில் தான் போகணும், ஒர்க்கிங் டேஸில் தான் போகணும். லீவ் டேஸில் போயிட்டு இருந்தீங்கன்னா காலேஜ் வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, கேட்டு பூட்டி இருக்கும். அண்ட் தென் ஒர்க்கிங் ஹவர்ஸில் போகணும். ஈவினிங் 6 மணி 7 மணிக்கெலாம் போகக்கூடாதுங்க. சரிங்களா? காலேஜ் எப்போ ஒர்க்கிங் ஹவர்ஸோ அந்த பிட்வீன் நம்ம முடிஞ்ச வரைக்கும் காலையில் ஒரு 11 o'clock போங்க. சரிங்களா? உங்களுடைய ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணுங்க. உங்களுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க. ஷோ பண்ணி தான் நீங்கள் அதை ஷோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இஸ்யூ பண்ணுவாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே ஆதார் கார்டை எடுத்துகிட்டு போயிருங்க. அங்கே ஐடி ப்ரூஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலான்னு போட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் ஆதார் கார்டை எடுத்துகிட்டு போயிடுங்க. சரிங்களா? சரி, ஓகே. யார் யாரோடது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத கீழே பார்த்துக்கலாம். டேட்டு நான் கரெக்டாக மனசில் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 19க்குள்ளே நீங்கள் கம்பல்சரியாக சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணி இருக்கணும், எல்லா ஸ்டூடெண்ட்டுமே. ப்ரைவேட்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ சர்டிஃபிகேட் வந்தாச்சு. சார் நான் ரீவேல்யூஷன் போட்டு தான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் போஸ்ட்டில் வரும். அது கொஞ்சம் லேட்டாக வரும், வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கே சர்டிஃபிகேட் வந்திருக்காது. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இங்கே சர்டிஃபிகேட் வந்திருக்கும். சரிங்களா? நான் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணி தான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு தனியாக ரெடியாகி வரும். அது வீட்டுக்கு போஸ்ட்டே வந்துடும். அதை விட்டுருங்க. நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடுங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ யாரோடது எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஒரு கோட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு பயிலகத்தோட பெயருக்கும், அதாவது ஒரு காலேஜுக்கும் ஒரு கோட் நம்பர் இருக்குது. 131 பயிலக குறியீடு பாருங்கள். 131னா என்ன காலேஜ், 101னா அது என்ன காலேஜ், 176னா என்ன காலேஜ், எங்கே இருக்குது, அது மாவட்டம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் காலேஜோட நேமு, அதோட கோட் நம்பரு. இப்போ ஒரு காலேஜிலும் யாரோட சர்டிஃபிகேட்லாம் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே விழா வரையும் இருக்குங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த கோட் நம்பர் 101 இருந்துச்சு இல்லையா? அது வந்து என்ன காலேஜ்னா சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜ், சென்னை. ஓகேங்களா? அதில் யாரோடதெல்லாம் இருக்குங்கிறது இந்த ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? இதில் தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அவங்களோட நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன முதற்கொண்டு எல்லாமே வந்துருச்சுங்க. நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு தான் போகணும். உங்களுடைய சர்டிஃபிகேட் எங்கே இருக்குது சார், இது ஒன்றா படித்து எங்கே சார் இருக்குன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஒன்றுமே இல்லை. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணுங்கள். பிடிஎஃப் என்ன பண்ணுறீங்க, டவுன்லோட் பண்ணுறீங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகிடும். சார் இதை நான் டவுன்லோட் பண்ணேன், எனக்கு அந்த சர்ச் ஆப்ஷன் காட்டல சார். நீங்கள் பிடிஎஃப் வியூவர் இருக்கு இல்லையா, அதை வந்து ப்ளே ஸ்டோரில் ஏற்றி டவுன்லோட் பண்ணுங்கள். சரிங்களா? அதில் வந்து ப்ளே ஸ்டோரில் ஏற்றிட்டு அதில் நீங்கள் வியூ பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன்லாம் காட்டும். பிடிஎஃப் வியூ பண்ணுறதுனே தனியாக ஆப்பெல்லாம் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை உங்களோட ட்ரைவில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலும் இந்த ஆப்ஷன் ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்போ என்னுடைய நம்பர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கீழே எல்லாத்தோட நம்பர் இருக்குதுங்க. ஓகேங்களா? இப்போ என்னுடைய ரெஜிஸ்டர் நம்பர் வந்து ஏதோ ஒரு நம்பர், இப்போ நான் வந்து இங்கே ஏதோ ஒரு நம்பர் வந்து நான் உள்ளிடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு இந்த தான் என்னோடய ரெஜிஸ்டர் நம்பர். இது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. நம்பர் அவ்வளோதான் போட்டு சர்ச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நல்லா பாருங்கள், நம்பர் போட்டாச்சு. இந்த இடத்துல ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 1 of 1ன்னு காட்டுதுங்களா? இது அப்படியே நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அது எங்கே இருக்குன்னு ஷோ ஆயிடுச்சுங்களா? எங்கே இருக்குதுங்க, இந்த இங்கே பாருங்கள் ஷோ ஆகுது. ரெஜிஸ்டர் நம்பர் இங்கே தான் இருக்குதுன்னு காட்டிடுச்சுங்க. அது எந்த கோட் நம்பர் வந்து 101, கோட் நம்பர் வந்து 101 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குதுங்க. கோட் நம்பர் இங்கே இருக்குது. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் கோடு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் 101 இருக்குது. இப்போ 297வது நம்பராக நம்மளது இருக்குது. சரிங்களா? இப்போ 101னா என்ன காலேஜ் மேலே பார்த்தீங்கனாலே தெரியும். மேலே போனீங்கனாலே தெரியும் 101 வந்து என்ன காலேஜ் அப்படின்னு தெரியும்.
ஸோ அப்போ 101 அப்படிங்கிறது இங்கே பாருங்கள் கோட் நம்பர் என்ன, சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜ் 101 போட்டிருக்கா. அது என்ன காலேஜ்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜ் சென்னை. அப்போ சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜ் சென்னை அங்கே தான் நம்மளுடைய சர்டிஃபிகேட் இருக்குது. நம்ம போய் நம்மளுடைய ஆதார் கார்டை ஷோ பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இதுதான் இந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணிவிட்டு போகணுங்க. முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அதுக்கு தான் உங்களுக்கு PDF கொடுத்துருக்குது. விலை வரையும் உங்களுடைய நேம்லேருந்து டேட் ஆஃப் பர்த் வரைக்கும் எல்லாமே தெளிவாக நீங்கள் என்ன சப்ஜெக்ட் பண்ணீங்களோ சப்ஜெக்ட் கோடு வந்துருச்சு பாருங்கள். இந்த டைம் நான் ரொம்ப தெளிவாக விட்டுருக்குறாங்க. சரிங்களா? போன டைம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்ட்ரல் கோடு மட்டும் கொடுத்துருப்பாங்க. நம்ம மேலே போய் அந்த முன்னாடி லிஸ்ட் இருந்துச்சு இல்லையா, அந்த கோட் நம்பருக்கு என்ன காலேஜ் அப்படின்னு பார்க்க வேண்டியது இருந்துச்சுங்க. இப்போலாம் நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு, நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுங்க, அப்பியர் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இல்லை. பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் சர்டிஃபிகேட் வருங்க. புரியுதுங்களா? பாஸ் ஆகியிருந்தால் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வந்துருச்சுப்பா, நான் வாங்கிட்டு நீங்கள் போய் வாங்கலையே அப்படிங்கிறத ரிமைண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரைவேட்டாக படிச்சிருந்தா கூட. சரிங்களா? டேட்டுக்குள்ளே போய் வாங்கிக்கணும். அந்த மென்ஷன் பண்ணியிருந்த டேட்டு ஆகஸ்ட் 19 நீங்கள் கம்பல்சரியாக சர்டிஃபிகேட்ஸ் எல்லாருமே கலெக்ட் பண்ணி இருக்கணும். ரீவால்யூஷன் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வருங்க. வீட்டுக்கே வந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு பிளான் பண்ணுங்கள், ப்ராப்பராக பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே படிக்கணும்னாலும் ஆசைப்பட்டாலும் படிச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆளுனால் எங்களுடைய பொறுப்பு தான். நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணும்போதே நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, எவ்வளோ முடிச்சிருக்கீங்க, இப்போ தான் புதுசாக ஆரம்பிக்கணுமா என்னங்கிற டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கிளாஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. எல்லாமே டைம் ஒதுக்கி பண்ணுறதுல தான் இருக்குது. டைம் இருந்தால் கோர்ஸ் பண்ணலாங்க. டைமே சுத்தமாக இல்லை சார், நான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா டைம் இல்லைன்னா எந்த கோர்ஸுமே பண்ண முடியாதுங்க. அதனால் நீங்கள் வேறு அடுத்த பிளான் ஏதாவது பண்ணால் பாருங்கள். அந்த COM சேம் ஷார்ட் ஹேண்ட் மாதிரி COM உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. எல்லாமே தமிழ்நாடு முழுக்க நிறைய மாணவர்கள் ஒரு பேட்சுக்கும் நாங்கள் அனுப்பிட்டு தான் இருக்கோம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. ஸோ ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 1 by 1 தான் டீட்டெயில் அனுப்ப முடியுங்க. ஸோ அவசரப்பட வேண்டாம். உங்களுடைய டீட்டெயிலாம் பொறுமையாக சொல்லுங்கள். ஸோ பார்த்துட்டு அதுக்கேற்ற வகுப்பை நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் நன்றி. ஆல் தி பெஸ்ட். இந்த PDF கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக பின் பண்ணுறோம். ஸோ தேவைப்படுறவங்க அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இதை இண்டிவிஜுவலாகவும் அனுப்பிடுவோம். நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். சரிங்களா? நன்றி.